Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we go for the same lesson of 12th and previous class I hope you understand about the practicals. Now the continuations of the 12th lessons of carbonyl compounds of and carboxylic acids. சரியா? ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ்லேயும் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லேயும் நம்ம கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்? ஸோ ஃபஸ்ட் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது கார்பன் வித் ஆக்சிஜனோட பாண்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கார்பாக்சிலிக் அப்படின்றது COOH ஆசிட் குரூப் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் COOH வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த COOH அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா CO தட் இஸ் கார்பனைல் குரூப் வித் OH ஹைட்ராக்சில் குரூப். ஸோ கார்பனைல் குரூப்ஸும் ஹைட்ராக்சில் குரூப்பும் கம்பைண்டாக வர்றது தான் நம்மளுக்கு என்னது கார்பாக்சிலிக் காம்பவுண்ட் தட் இஸ் ஆசிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் பிஃபோர் தட் IUPAC nomenclatures-ல ஸோ ஹவு டு பி ஃபைண்ட் அவுட் ஃபார் தட் த IUPAC நேம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம IUPAC-ல எப்படி நேம் வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த கேரக்டரைஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை டிபெண்ட் பண்ணி அந்த டேப்லேஷன்ஸை செக் இட் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் நம்பர் 168. ஸோ தட் இஸ் த கேட்டகரி ஆஃப் ஆசிட்ஸ் லைக்வைஸ் மெத்தனாயிக் ஆசிட் எத்தனாயிக் ஆசிட்ஸ் ப்ரெப்னாயிக் ஆசிட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஆசிட்ஸ் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய IUPAC நேம் உங்களுக்கு டேப்லேஷன்ஸில் இருக்குது. The same way for that the structures. So how to be the structures of carboxylic acids. So this is find out for RCOOH. So you just consider that is the carbon attached with the two oxygen along with the ethers. So this is hybridized, it's looking like sp2 hybridizations of the carboxylic acids. So two carbon is attached with two oxygen along with one ethers. So this is the structures of carboxylic acids. So நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அதோட ப்ரிப்ரேஷன்ஸை நம்ம போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி நம்மளுக்கு நிறையா கைண்ட் ஆஃப் ஆசிட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸில் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈத்தேல் ஆல்கஹால்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்னா அசிட்டால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் ஆக்சிடேஷன்ஸ் ஆகிறப்ப மறுபடியும் அசிட்டிக் ஆசிடாக அது நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்குது. ஸோ இது வந்து ப்ரைமரி ஆல்கஹால்ஸ்லேருந்தும் ஆல்டிஹைட்ஸ்லேருந்தும் நம்ம எப்படி அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் நம்மளுக்கு ப்ரிப்ரேஷன்ஸில் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் நைட்ரைட்ஸ், அதில் மெத்தில் சைனைட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது வித் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிட்டிக் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஈஸ்டர்ஸ். ஸோ எத்தில் அசிட்டேட் வித் வாட்டர் மாலிகூல்ஸ் இட்ஸ் வில் பி கன்வெர்ட் இன்டு அசிட்டிக் ஆசிட் வித் எத்தில் ஆல்கஹால்ஸ். ஓகே, தட் இஸ் அசிட்டிக் ஆசிட் இட்ஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல்கஹால்ஸ் குரூப்ஸ். அண்ட் சேம் வே ஃபார் கிரிக்னாட் ரியேஜென்ட். இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ் வச்சு நிறையா ஈக்குவேஷன்ஸ் நம்ம முன்னாடி கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நேம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அந்த பேஜஸை திருப்பி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸோட ரியாக்ஷன்ஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் இட் வில் பி கன்வெர்ட் இன்டு திஸ் இந்த மெக்னீஷியம் புரோமைடாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். அதிலிருந்து உங்களுக்கு அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் வில் பி த ஸ்மால் ப்ராசஸ். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைடு இருக்குது. மெத்தில் மெக்னீஷியம் புரோமைட் மாதிரியே ஃபினைல் மெக்னீஷியம் புரோமைட்லேருந்து கூட நம்ம இந்த பென்சாயிக் ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரிப்ரேஷன்ஸில் நான் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கைல் பென்சீன்ஸ் சொல்கிறேன். இதை பார்க்கவும் உங்களுக்கு அது ஈஸியாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது டொலுயின். ஸோ டொலுயின் அந்த பென்சீனோட CH3 பாண்டட் இருந்துச்சுன்னா அது டொலுயின் சொல்லுவோம். OHRனா அது ஃபீனால் சொல்லுவோம். ஸோ அந்த டொலுயினோட இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பென்சோயிக் ஆசிடாக அது கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டொலுயின் வித் பென்சோயிக் ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஃபஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் போவோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வகையான ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரியாக்ஷன் இன்வால்விங் cleavage of OH bond, reaction involving cleavage of COH bond and reactions involving COOH group and substitutions reactions involving hydrogen
and hydrocarbon part. So in the 4 types of the chemical properties la, so number one by one பார்க்க போறோம். So இதில் reactions involving cleavage of OH bond la, reactions with metals. So அதில் acetic acid with sodium. So sodium metals ஓட நீங்கள் react பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா sodium acetate with hydrogens. ஸோ அசிட்டிக் ஆசிட்ஸ் வித் மெட்டல்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது எக்ஸாம்பிள்ஸ்க்கு எழுதலாம். அதே மாதிரி ஆல்கலிஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட்ஸ் வந்து சோடியம் அசிடேட், அது சேம் வே. பட் ஆல்கலிஸ் அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் சோடியம் வந்து சால்ட்டு அப்படி மெட்டல்ஸ்னு வரும்போது சோடியம் அண்ட் ஆல்கலிஸ்ன்னு வரும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. பட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து சேம் தான், சோடியம் அசிடேட் தான். ஆனால் இதில் ஹைட்ரஜன் கிடைக்கும், இதுவே ஆல்கலிஸ் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரியாக்ஷன் வித் கார்போனேட்ஸ் அண்ட் பைகார்போனேட்ஸ். ஸோ இதில் கார்பனேட்ஸ் பைகார்பனேட்ஸில் வந்துட்டு டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதில் அசிட்டிக் ஆசிட் வந்து சோடியம் அசிடேட்டாக கன்வர்ஷன் ஆகுது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு கிடைக்குது. இதில் சோடியம் கார்பனேட் ஆட் பண்ணுறோம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட். ஸோ இதோட ரியாக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அதோட உங்களுக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா சோடியமோட ஹைட்ரஜன், சோடியம் ஹைட்ராக்சைடோட வாட்டர் மாலிகூல்ஸ், சோடியம் கார்பனேட்டோட கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ஆல் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் டர்ன் ப்ளூ லிட்மஸ் இன் ரெட். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங்கில் COH பாண்டில் உங்களுக்கு இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து அசிட்டைல் குளோரைடாகவும் பென்சாயிக் ஆசிட் வந்துட்டு பென்சைல் குளோரைடாகவும் கன்வெர்ட் ஆகும். In presence of PCl5 for acetyl chloride and SOCl2 for benzoyl chloride. So next reaction involving COOH group. அந்த ரிடக்ஷன்ஸில் உங்களுக்கு எத்தனாயிக் ஆசிட்ஸ் வந்து எத்தனாலாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். எதோடனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டோட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனாலாக கன்வெர்ட் ஆகும் வித் வாட்டர் மாலிகூல்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் ரிடியூஸ்ட் த பிரைமரி ஆல்கஹால்ஸ் பை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அப்படின்றது நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வித் ஹைட்ரஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் குரோமேட் ஆஸ் கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்ட்டோட நேம் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். இந்த பிளைனாக நீங்கள் எந்த ரியாக்ஷன்ஸ் எழுதக்கூடாது. நான் அது நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சோடியம் போரோஹைட்ரேட் டஸ் நாட் ரெடியூஸ் இன் -COOH குரூப். ஐ மீன் தட் இஸ் இந்த COOH குரூப்போட இந்த சோடியம் போரோஹைட்ரேட் எப்போவுமே ரெடியூஸ் ஆகாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதேமாதிரி கம்ப்ளீட் த ரிடக்ஷன் டு ஆல்கேன்ஸ். அதில் அசிட்டிக் ஆசிட்ஸ் இன் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைட் மீன்ஸ் வி கேன் கெட் த ஈத்தேன். ஸோ ஈத்தேன் இட்ஸ் ரெட் பாஸ்பரஸில் 473 கெல்வின் டெம்பரேச்சர்ஸில் நம்மளுக்கு ஈத்தேனாக அது கன்வெர்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அயோடின் வித் வாட்டர் மாலிகூல்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி டீகார்பாக்சிலேஷன்ஸில் சோடியம் அசிடேட் அண்ட் we have to convert into methane. ஸோ ஈத்தேன் நம்மளுக்கு எப்படி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயோடோட அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சோடியம் அசிடேட்டை நமக்கு மீத்தேனை கன்வெர்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோடியம் கார்பனேட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இந்த லெசன்ஸ்லேயும் அந்த கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ஸ் வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் அசிடேட் எலக்ட்ரோலைசஸ்க்கு உட்படுறப்ப நம்மளுக்கு அது என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா ஆனோடு என்னவா இருக்குது CH3 உங்களுக்கு ஆனோடாகவும் அது மட்டும் இல்லாமல் கேத்தோடாகவும் உங்களுக்கு Na உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அமோனியாவோட ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறப்ப அமோனியம் அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு அசிட்டமைடாக நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸில் ஹைட்ரோகார்பன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹாலோஜினேஷன்ஸும் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸும் இருக்குது. அதில் ஹாலோஜினேஷன்ஸில் ஜஸ்ட் ஒரு ஆசிட்ஸ் வந்து அசிட்டிக் ஆசிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. பட் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸில் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹாலோஜினேஷன்ஸ், நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன்ஸ். ஹாலோஜினேஷன்ஸில் பென்சோயிக் ஆசிட் வந்துட்டு M-புரோமோ பென்சோயிக் ஆசிட்ஸாகவும், நைட்ரேஷன்ஸில் பென்சோயிக் ஆசிட்ஸ் வந்து M-நைட்ரோ பென்சோயிக் ஆசிட்ஸாகவும், சல்ஃபோனேஷன்ஸில் பென்சோயிக் ஆசிட் வந்து சல்ஃபோ பென்சோயிக் ஆசிடாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு அது அந்த கண்டினியூஷன்ஸ் கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் அந்த கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இது நீங்கள் 3மே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹாலோஜினேஷன்ஸ், நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன்ஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டேப்லேஷன்ஸ் வந்துட்டு Ka and pKa values some carboxylic acids in 298 Kelvinல. ஸோ 298 Kelvinல
கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் நிறைய கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோடைய அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அதோடு மட்டும் இல்லாமல் மாலிகுலர் ஃபார்முலாவோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ஸ், டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட், ஃப்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இதோடைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதோடைய பிகேஏ வேல்யூ, அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபார் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ஸ்க்கு வந்துட்டு 0.64. ஸோ லைக்வைஸ் we can notice that all the values it's up to para nitrobenzoic acids, that is PNO2C6H4 COOH means 3.44. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிகே வேல்யூ வந்துட்டு ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் வேல்யூவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஹை லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 4.88 ஃபார் ப்ரோபனோயிக் ஆசிட்ஸ். ஸோ ப்ரோபனோயிக் ஆசிட்ஸும் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்ஸோட கம்பேர் பண்ணுற ஹை டு லோ டு ஹையாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தட் த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸோடைய இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ த சேம் வே ஃபார் ஃபிசிக்கல் மீன்ஸ் அலிஃபேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் up to 9 carbon atoms or colorless liquids with pungent odor. ஸோ pungent smell இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் the higher members of odorless wax like solids. ஸோ அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கார்பாக்சிலிக் ஆசிட் have higher boiling point than aldehydes, ketones, even the alcohols. ஸோ இது எல்லாத்தையும் விட இதோடைய பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் அப்படின்னா வினிகர் is 6 to 8. வினிகர் இஸ் அசிட்டிக் ஆசிட்ஸ் அப்படின்னு நான் நிறைய முறை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வினிகர் இஸ் அசிட்டிக் ஆசிட், தட் இஸ் 6 to 8% ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் வாட்டர் த பியோர் அசிட்டிக் ஆசிட். ஸோ இதை தான் பியோர் அசிட்டிக் ஆசிட்னு சொல்கிறோம். எவ்வளோனா 6 to 8% ஆஃப் வினிகர். சரியா? அது வந்து வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் அசிட்டிக் ஆசிட், ஆல்சோ கால் கிளாஷியல் அசிட்டிக் ஆசிட். ஸோ அதை என்னென்னு சொல்கிறோன்னா கிளாஷியல் அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அனதர் நேம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கிளாஷியல்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்து 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா யூ ஜஸ்ட் மென்ஷன் ஃபார் 6 to 8% ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் வினிகர் இன் அசிட்டிக் ஆசிட்ஸ் இன் வாட்டர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். த சேம் வே ஃபார் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் குரூப்ஸ்க்கான இந்த மெயின் டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அக்வா சொல்யூஷன்ஸ் carboxylic acid turn blue litmus into red and carboxylic acids give brisk effervescence with sodium bicarbonate. ஸோ சோடியம் பைகார்பனேட்டோட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நுரைச்சினால சீக்கிரமாகவே பொங்குறதை நீங்கள் பார்ப்பீங்க. டியூ டு தி எவாலுவேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எதனால் அப்படின்னு கேட்டாங்கன்னா CO2 கார்பன் டை ஆக்சைடு. when carboxylic acids is warmed with alcohol and concentrated H2SO4 means it will be formed ester which detected by the fruity odor. ஸோ ஃப்ரூட்டி ஆர்டர் கண்டிப்பாக வரும். இது உங்களுக்கு இது என்ன இது லெபராட்டரியில் பண்ணுவோம், ஏன்னா நம்மளுக்கு இருக்குது டெஸ்ட்டில். ஸோ அந்த ஃப்ரூட்டி ஆர்டர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ அதை வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் தட் இஸ் த கார்பாக்சிலிக் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மெயின் டெஸ்டபிள் அப்படின்னு சொல்லலாம் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் மெம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹையர் மெம்பர்ஸ்னால் அந்த கார்பனுடைய கவுண்டிங்ஸ் வந்துட்டு எவ்வளோனா C12 to C18 வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபேட்டி ஆசிட்ஸ் தட் இஸ் அ நேச்சுரல் ஆஃப் ஈஸ்டர்ஸ் ஆஃப் கிளிசரால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் கார்பனுடைய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை டிபெண்ட் பண்ணி அதை நம்ம என்ன மாதிரி கன்வர்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இட்ஸ் 12 to 18 மீன்ஸ் you can consider as the fatty acids. So this is the most important things for carboxylic acids, and today videos it's very useful for learning about the carboxylic acids. I hope you understand about that today videos, and we have to continue for that next class students, and hope you understand and follow that homeworks as per the time. Thank you students.